ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அடிக்கிற வெயிலுக்கு இதமான பல சாலட், பல சர்பத். இந்த ரெண்டும் செய்ய போகிறோம். நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிடாம வீட்டிலையே ஹெல்த்தியாக செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப குளுமையாட்டும் இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். நான் 3 வாழைப்பழத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வாழைப்பழம் கிடைச்சாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அரை கப்பு பைனாப்பிள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அன்னாச்சி பழம் அரை கப்பு ஆப்பிள், அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தோல் எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் தோல் எடுக்காமலும் பண்ணலாம். அரை கப்பு பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, அரை கப்பு மாதுளம்பழம். உங்களுக்கு வேறு எந்த பழம் இருந்தாலும் போட்டுவிடுங்க. கொய்யா, பப்பாளி, மாம்பழம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்துடுங்க. இது நம்ம சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சர்பத்து விடாமல் தேன் விட்டு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப அருமையாகவும் இருக்கும். அதே போல் இனிப்பு வேண்டாங்க உங்களுக்கு. சாட் மசாலா, கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஜீரக பவுடர், கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதெல்லாம் தேன் விட்டு லேசாக கலந்து விட்டுடுங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. அது இதில் இருக்கட்டு. இப்போ நம்ம சர்பத், நன்னாரி சர்பத் ஓகே பாருங்கள். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு தகுந்தவாறு நீங்கள் விட்டுடுங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இப்படியே நம்ம சாப்பிட்லாம். எடுத்து ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், அப்படியே டைரெக்டாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ரெசிபி இது இந்த கோடை காலத்துக்கு. இப்போது நம்ம பழ சர்பத்து செய்திடலாம். 3 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை 10 நிமிஷத்துக்கு முந்தி நார்மல் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். 10 நிமிஷம் போதும். இப்போ 5 வாழைப்பழத்தை எடுத்துருக்கேன். இதை தோல் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பருப்பு கடையை மத்தால எடுத்து லேசாக மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சு விடணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம், நல்லா குழன்னு ஆயிரும். பாருங்கள், இப்படி ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போது ஆப்பிள், உங்களுக்கு தேவையான அளவு ஆப்பிளை சேர்த்துடுங்க. அரை கப்பு கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, அரை கப்பு வாட்டர்மெலான், மஞ்சள் வாட்டர்மெலான் எடுத்துருக்கேன். சிவப்புனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு பைனாப்பிள் எடுத்துருக்கேன். நீங்கள் அரை கப்பு வரை எடுத்துக்கலாம். அரை கப்பு மாதுளம்பழம் எல்லாம் போட்டு நம்ம பருப்பு கடையை மத்தால எடுத்து கொஞ்சம் மசிச்சு விட்டுடுங்க. நல்லா மசிச்சோன்னு வேண்டாம். இந்த வாட்டர்மெலானும் ஆப்பிளும் சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு மசிச்சு விடுங்க. திராட்சை பழமும் எல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்பத்து விட்டுருங்க. உங்கள்கிட்ட சர்பத்து இல்லை அப்படின்னா சீனி போட்டுக்கலாம். இந்த சர்பத்து தான் விட்டுருக்கேன். சீனி அப்படியும் விருப்பம் இல்லை அப்படின்னா நட் சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நட் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் அதாவது சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், நம்ம இந்த சர்பத்தில் உள்ள கலர் தான், வேறு எந்த கலருமே சேர்க்கல. இப்படி உங்களுக்கு கலர் விருப்பம் இல்லை, சர்பத்து விருப்பம் இல்லைன்னாக்கி நீங்கள் சீனி இல்லைன்னா நட் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது சப்ஜா, ஊறின சப்ஜாவை போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. சப்ஜா விதை நல்ல குளுமையானது உடம்புக்கு, அதனால் அதை நிறைய சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பவுலில் அதை மாற்றிடுறேன். பவுலில் அப்படியே குடிச்சிடலாம். ஸ்பூனை எடுத்து நம்ம அப்படியே குடிக்கலாம். இதில் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா குளிர் வேணும்னா 2 ஐஸ் கட்டியும் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 கப்புலேயும் எடுத்து பரிமாறிடுறேன். பாருங்கள், இந்த சர்பத்துக்கு பதில் நீங்கள் சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை கரைச்சி வடிகட்டி அதில் விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நான் 2 ஐஸ் கட்டி போட்டுறேன். கொஞ்சமாக சப்ஜா விதையும் போட்டு நீங்கள் பரிமாறிக்கலாம். இப்படியே சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான குளுமையான ரெசிபி இது. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துறேன். இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த சர்பத்துக்கு இல்லை அப்படின்னா சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த சாலடில் கொஞ்சமாக சப்ஜா விதைகளை போட்டு உங்களுக்கு ஐஸ் கட்டி வேணுன்னா ஐஸ் கட்டியும் சேர்த்துக்கலாம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.